வணக்கம். பல கோணங்கள் கொண்ட இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம விவாதப் போற விஷயம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட அரசுப் பணி கனவு சம்பந்தப்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தோட ஓட்டுநர் நடத்துனர் ஆட்சேர்ப்பு. ஒரு சின்ன சட்டச் சிக்கலால பல மாசமா இது முடங்கி கிடந்தது. இப்போ அந்த தடை விலகி இருக்கு. கேள்வி என்னன்னா, வரப்போற புத்தாண்டுக்குள்ள, அதாவது டிசம்பர் 31, 2025க்குள்ள அவங்க கையில நியமன ஆணை கிடைக்குமா, இல்ல அவங்களோட காத்திருப்பு 2026 வரைக்கும் தொடருமா? இதுதான் நம்மளோட விவாத மையம். என் நிலைப்பாடு என்னன்னா, சட்டத்தடை நீக்கப்பட்ட வேகத்தை பார்க்கும்போது நிர்வாகமும் வேகம் எடுத்து இந்த வருஷத்துக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஆனா நான் இதுல கொஞ்சம் மாறுபடுறேன். சட்டச் சிக்கலை தீர்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனாலேயே உருவான புதிய நிர்வாக வேலைகள் இன்னொரு பக்கம் இருக்கு. அதுவும் வரப்போற விடுமுறை நாட்களையும் நம்ம அரசு அலுவலகங்களோட இயல்பான செயல்பாட்டு வேகத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டா இந்த வருஷத்துக்குள்ள ஆர்டர் கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே ஒரு ஆஷாவாதியான இலக்கு. என்ன பொறுத்தவரை இந்த விஷயம் ஜான்வரி 2026 வரைக்கும் போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சரி, ஏன் தரப்ப நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். முதல்ல நாம் இந்த பிரச்சனையோட ஆணிவேரை புரிஞ்சுக்கணும். அதாவது அரசு பணிகள்ல தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு PSTM இடஒதுக்கீடு உண்டு, சரிங்களா? ஆனா 10ஆம் வகுப்ப தனித்தேர்வாளரா, அதாவது பிரைவேட்டா படிச்சவங்களுக்கு இந்த சலுகை பொருந்துமா இல்லையாங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. அதனாலதான் இந்த மொத்த ஆட்சேர்ப்புமே நின்னு போச்சு. இப்போ அரசாங்கம் ஒரு தெளிவான அரசாணைய, அதாவது ஜிஓவை வெளியிட்டிருக்கு. அதுல அவங்களோட PSTM சர்டிபிகேட் செல்லாது, ஆனா அவங்க இந்த வேலைக்கு தகுதியானவங்க தான், பொது போட்டியில அவங்கள கருத்தில் எடுத்துக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இந்த ஒரு தடை நீங்கினதால இப்போ நியமன ஆணை கொடுக்கறதுக்கு முன்னாடி வேற எந்த பெரிய வேலையும் பாக்கி இல்ல. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நடத்த வேண்டிய பிராக்டிக்கல் டெஸ்ட் கூட பாத்தீங்கன்னா டிசம்பர் 23ஆம் தேதியோட முடியுது. அதுக்கப்புறம் இருக்கிற சில வேலை நாட்கள்ல எல்லா மண்டலங்களுக்கும் ஒரே நாள்ல ஆர்டர் கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே சாத்தியமான ஒரு விஷயம்தான். இது வெறும் நம்பிக்கை இல்ல, ஒரு யதார்த்தமான எதிர்பார்ப்பு. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். சட்டத்தடை நீக்கப்பட்டது ஒரு முக்கியமான படி, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா அந்த தீர்வை இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ பாதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு திரும்பவும் பிராக்டிக்கல் டெஸ்ட் வைக்க வேண்டியிருந்தது. இது ஏற்கனவே திட்டமிட்ட கால அட்டவணையை முழுசா மாத்திடுச்சு. சேரன், திருநெல்வேலி மண்டலங்கள்ல டிசம்பர் 23 வரைக்கும் டெஸ்ட் நடக்குது. எல்லா மண்டலத்தோட முடிவுகளையும் ஒன்னா சேர்த்து சரிபார்த்து விடுமுறைக்கு நடுவுல ஆர்டர் தயார் பண்றது சாதாரண வேலை இல்ல. ஆதார காணொலியில திரசுறவர் கூட இது தன்னோட ஆசை, எதிர்பார்ப்புன்னு தான் சொல்றாரே தவிர இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. அரசு நிர்வாகத்தோட கடந்த கால செயல்பாடுகளை பார்த்தா இந்த மாதிரி கடைசி நேர வேலைகள்ல வேகம் காட்டுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். கிறிஸ்மஸ், புத்தாண்டு விடுமுறை மனநிலையை அரசு ஊழியர்கள் மத்தியில இயல்பாவே ஒரு மெதுவான போக்கை கொண்டு வரும். அதனால ஜனவரியில ஆர்டர் வர்றது தான் நடைமுறைக்கு சாத்தியமா தெரியுது. அரசாணையோட தாக்கத்துல நீங்க ஒரு நிர்வாகச் சுமையா பாக்குறீங்க. ஆனா நான் அத விண்ணப்பதாரர்களோட ஒரு வெற்றியா பாக்குறேன். இது வெறும் காலதாமதத்துக்கான தீர்வு மட்டும் இல்ல, ஆட்சேர்ப்பு விதிகள்ல இருக்கிற ஒரு தெளிவற்ற தன்மையை எதிர்த்து ஒருத்தர் எப்படி சட்ட ரீதியா போராடி ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த முன்னுதாரணம். இந்த வெற்றி தந்திருக்கிற உத்வேகம் நிர்வாகத்தை சீக்கிரமா செயல்பட வைக்கும்னு நான் நம்புறேன். அந்த ஜிஓ ஒரு சிக்கலை தீர்த்து வழியை தெளிவுபடுத்தியிருக்கே தவிர ஒரு புதிய சிக்கலை உருவாக்கல. இல்ல, நீங்க சொல்ற தார்மீகமான உண்மை எனக்கு புரியுது. இது விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு வெற்றி தான், சந்தேகமே இல்ல. ஆனா நடைமுறை யதார்த்தத்தை நாம பார்க்கணுமே. அந்த அரசாணையை செயல்படுத்துறதுக்கு இப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு விண்ணப்பதாரரோட ஃபைலையும் திரும்பவும் எடுக்கணும். அவங்கள PSTM ஒதுக்கீட்ல இருந்து பொது போட்டிக்கு மாத்தணும். இது ஏதோ லிஸ்ட்ல பேரை மாத்துற மாதிரி ஒரு சிம்பிளான வேலை இல்ல. ஒவ்வொருத்தரோட மார்க்கு, அவங்க எந்த பிரிவுல வராங்க, பொது போட்டியில அவங்களுக்கான இடம் என்னன்னு மறுமதிப்பீடு செய்யணும். இது ரொம்ப நுண்ணுக்கமான, நேரத்தை எடுக்கக்கூடிய ஒரு வேலை. இதுல ஒரு சின்ன தவறு நடந்தா கூட மறுபடியும் கோர்ட் கேஸ்னு போக வாய்ப்பு இருக்கு. அதனால அதிகாரிகள் இதை அவசர கோலத்துல செய்ய மாட்டாங்க. இதுவே ஒரு கணிக்கப்படாத தாமதத்துக்கான காரணிதாங்க. நீங்க சொல்ற இந்த ஒருங்கிணைப்பு சிக்கல் இந்த காலத்து தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய விஷயமா? எல்லா மண்டலங்கள்ல இருந்தும் தேர்வு முடிவுகள்ல ஆன்லைன்ல பெற்று ஒரு சென்ட்ரல் இடத்துல இருந்து பட்டியலை தயாரிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எல்லோருக்கும் ஒரே நாள்ல நியமன ஆணைங்கிற கொள்கையே இந்த மாதிரி குழப்பங்களை தவிர்க்கத்தானே கொண்டு வராங்க. இது ஒரு நியாயமான, ஒழுங்கான அணுகுமுறை. டிசம்பர் 23ஆம் தேதி கடைசி டெஸ்ட் முடியுது.
சரி, 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஈவ், 25 லீவ். அதுக்கப்புறம் பாருங்க, 26, 27 அப்புறம் 29, 30ன்னு 4 முழு வேலை நாட்கள் இருக்கு. இந்த 4 நாள்ல ஒரு பெரிய நிர்வாக குழு நினைச்சா இத முடிக்க முடியாதா என்ன? சொல்லுங்க. ஆ நீங்க சொல்ற ஒரே நாள்ல ஆணைங்கிற கொள்கை கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா அதுவே ஒரு பெரிய தடையா மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சங்கிலியோட பலம் அதோட பலவீனமான கண்ணிய பொறுத்ததுன்னு சொல்வாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஒரே ஒரு மண்டலத்துல ஒரு சின்ன நிர்வாக தாமதம் ஏற்பட்டா கூட, இல்ல ஒரு முக்கியமான அதிகாரி விடுப்புல இருந்தா கூட, ஒட்டுமொத்த மாநிலத்துக்கான நியமன ஆணைகளும் தாமதமாகும். எல்லோருக்காகவும் ஒருத்தர் காத்திருக்கணும். அதுவும் இந்த விடுமுறை நெருங்குற நேரத்துல எல்லா அரசு அலுவலகங்களும் 100% ஆட்களோட முழு திறனோட வேலை செய்யும் நாம எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதீத நம்பிக்கை இல்லையா? ஒரே ஒரு மண்டலத்துல ஏற்படுற ஒரு சின்ன தடுமாற்றம் கூட மொத்த ப்ராசஸையும் ஜான்வரிக்கு தள்ளிவிடும் அபாயம் நிச்சயம் இருக்கு. இல்ல, நாம இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டு பேசுறோம். போக்குவரத்து கழகத்தோட அவசர தேவை. நாம காலக்கெடு, நிர்வாகம், விடுமுறைன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா கள நிலவரம் என்ன? இன்னும் 1 மாசத்துல பொங்கல் பண்டிகை வருது. லட்சக்கணக்கான மக்கள் பயணம் செய்வாங்க. ஆயிரக்கணக்கான சிறப்பு பேருந்துகளை இயக்கணும். அதுக்கு புது ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் உடனடியா தேவை. இந்த ஆள் பற்றாக்குறைங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கு. இந்த அவசர தேவையை உணர்ந்து நிர்வாகம் விடுமுறை நாட்களிலும் வேலை செஞ்சு இந்த நியமனங்களை வேகப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கு. இது வெறும் விண்ணப்பதாரர்களோட தேவை மட்டுமில்ல, இது அரசாங்கத்தோட, பொதுமக்களோட தேவை. நல்ல பாயிண்ட், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அரசு இயந்திரம் அப்படியேங்கிறது இல்லையே. பொங்கல் தேவை இருக்குங்கிறதுக்காக ஒரு பெரிய ஆட்சேர்ப்பு நடைமுறையோட விதிகளை தளர்த்தவோ அவசர கதியில முடிக்கவோ மாட்டாங்க. அவசரமா ஆர்டர் கொடுத்து அதுல ஏதாவது தவறு நடந்து நாளைக்கு அது ஒரு புது சட்ட பிரச்சனையா மாறுனா அதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது? அதனால பொங்கல் வருது சீக்கிரம் முடிங்கங்கிற அழுத்தம் களத்துல இருந்தாலும் நிர்வாக ரீதியா எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிக்கணுங்கிற பொறுப்பு அதிகாரிகளுக்கு இருக்கு. அவங்க நிதானமா தான் செயல்படுவாங்க. கடந்த கால அனுபவங்கள்ல பண்டிகை கால தேவைகளுக்காக ஆட்சேர்ப்பு விதிகள் வேகப்படுத்தப்பட்டதா சரித்திரமே இல்ல. மாறாக எல்லாம் முடிந்த அடுத்த பண்டிகைக்கு தான் அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க. சரி, மறுபடியும் காலக்கெடுவுக்கே வருவோம். டிசம்பர் 23க்கு பிறகு ஆர்டர்களை தயாரிக்கவும் அனுப்பவும் போதுமான நாட்கள் இருக்குன்னு நான் சொன்னேன். புத்தாண்டுக்குள்ள இந்த வேலையை முடிக்கணுங்கிற ஒரு உந்துதல் நிர்வாக தரப்புல நிச்சயம் இருக்கும். ஏன்னா இது ஒரு வருஷ கணக்கு முடிக்கிற மாதிரி. இந்த வருஷத்தோட ஆட்சேப்பை இந்த வருஷமே முடிச்சிட்டோன்னு காட்டிக்கிறதுல அரசுக்கும் ஒரு பெருமை இருக்கு. இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு நல்ல புத்தாண்டு செய்தியா இருக்கும். ஆதார வீடியோல சொல்ற நம்பிக்கை கூட இனிமே பெருசா தடைகள் இல்லைங்கிற யதார்த்தத்துல இருந்து தான் வருது. நான் திரும்பவும் அதையே தான் சொல்றேன். ஆதார வீடியோல அது ஒரு ஆசைன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கையையும் நிர்வாக யதார்த்தத்தையும் நம்ம போட்டு குழப்பிக்க கூடாது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. டிசம்பர் கடைசி வாரம் பாதி பேர் லீவ்ல இருப்பாங்க, மீதி பேர் ஒரு மெதுவான மனநிலையில இருப்பாங்க. அந்த நேரத்துல பலாயிரம் பேரோட வாழ்க்கையை நிர்ணயிக்க போற நியமன ஆணைகளை அவசர அவசரமா தயாரிச்சு சரிபார்த்து அனுப்புறது எவ்வளவு பெரிய ரிஸ்க். ஒரு பேருக்கு பதிலா இன்னொரு பேர் மாறிட்டா, ஒருத்தரோட மண்டலம் மாறிட்டா என்ன ஆகும்? அதனால சில நாட்கள்ல முடிச்சிடலாங்கிறது மேலோட்டமா பார்க்கும்போது சாத்தியமா தெரியலாம். ஆனா அரசு நிர்வாகத்தோட ஆழமான அடுக்குகளை பார்க்கும்போது அது ரொம்ப சவாலான ஒரு இலக்கு. அப்போ உங்க பார்வையில இந்த சட்ட போராட்டம் நடத்தி அரசாணையை வாங்கி இவ்ளோ தூரம் வந்த விண்ணப்பதாரர்களுக்கு இப்போ கிடைக்க போறது ஏமாற்றம் தானா? இவ்ளோ பெரிய தடை நீங்கிய பிறகும் ஒரு சின்ன விடுமுறை காலம் அவங்களோட பல மாத காத்திருப்பை இன்னும் நீட்டிக்கும் சொல்றீங்களா? இது மொத்த சிஸ்டம் மேலேயே ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டாதா? நான் ஏமாற்றம் சொல்லல, யதார்த்தம்னு சொல்றேன். அவங்களோட போராட்டம் மிக பெரியது, அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அந்த பலன் கைக்கு வர்றதுக்கு இன்னும் சில வாரங்கள் ஆகலாம். ஒரு அரசு வேலைங்கிறது ஒரு நாள்ல கிடைக்கிற விஷயம் இல்ல, அது ஒரு நீண்ட செயல்முறை. அதுல இந்த மாதிரி தாமதங்கள் ரொம்பவே இயல்பு. 1 வாரம் 10 நாள் தாமதமாகறதுனால அவங்களோட வெற்றி ஒன்றும் இல்லாம போயிடாது. ஆனா டிசம்பர் 31க்குள்ள வரும்னு நாம ஒரு பொய்யான நம்பிக்கையை உருவாக்கி அது நடக்காதப்போ அவங்க அடையிற மன உளைச்சலை விட ஜனவரி முதல் வாரத்துல எதிர்பார்க்கலான்னு சொல்றது தான் சரியா இருக்கும். நாம நம்பிக்கையையும் சாத்தியக்கூறுகளையும் பிரிச்சு பார்க்கணும். என் இறுதி வாதமா இதை சொல்றேன். இந்த ஆட்சேர்ப்பு பயணத்தோட மிக முக்கியமான இந்த சட்ட ரீதியான தடை உடைக்கப்பட்டிருக்கு. அதற்கான நடைமுறைகளும் டிசம்பர் 23ஓட முடிவுக்கு வருது. போக்குவரத்து கழகத்துக்கு ஆட்கள் உடனடியா தேவைங்கிற ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்கு. இந்த காரணிகள்லாம் சேர்ந்து நிர்வாகத்தை வேகமா இயங்க வைக்கும். அதனால இந்த ஆண்டு இறுதிக்குள்ள
நியமன ஆணைகள் வழங்கப்படுறதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. விண்ணப்பதாரர்களோட நீண்டகால காத்திருப்பு ஒரு நல்ல செய்தியோட இந்த வருஷமே முடியும்னு நான் உறுதியா நம்புறேன். என்னோட இறுதிச் சுருக்கம் இதுதான். சட்டத்தீர்வு தவிர்க்க முடியாம ஒரு புதிய நிர்வாகப் பணிய உருவாக்கியிருக்கு. எல்லா மண்டலங்களையும் ஒருங்கிணைச்சு விடுமுறை நெருக்கடியில எந்த தவறும் இல்லாம இந்த செயல்முறையை முடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவால். முன்வைக்கப்படுற காலக்கெடு உறுதியானதை விட ஒரு ஆசையின் அடிப்படையில தான் இருக்கு. அதனால சின்ன தாமதங்கள் ஏற்பட்டு நியமன ஆணைகள் ஜான்வரி 2026ல வழங்கப்பட்டா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. இது அந்த சிஸ்டத்தோட தோல்வி இல்ல, அதோட இயல்பு. ஆமா, இந்த ஆட்சேபு செயல்முறையோட இறுதிக்கட்டம் விண்ணப்பதாரர்களோட நம்பிக்கையையும் அரசு நிர்வாகத்தோட யதார்த்தத்தையும் ஒரே நேரத்துல சோதிக்குது. சட்டச்சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட வேகம் நிர்வாக செயல்பாட்டிலையும் தொடருமாங்கிறத பொறுத்துதான் இறுதி முடிவு அமையும். நிச்சயமா நியமன ஆணைகள் எப்போ கிடைக்குங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விஷயத்துல இன்னும் ஆழமா ஆராயறதுக்கு நிறைய இடம் இருக்கு. எது எப்படியோ ஆயிரக்கணக்கான பேரோட கனவு இப்போ நனவாகிற கட்டத்துல இருக்கு. அது இந்த வருஷமா அடுத்த வருஷமாங்கிறது தான் இப்போதைய கேள்வி.